ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோமூஸ் கிச்சன். நாம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி சம்மருக்கு ஏற்ற ரெஃப்ரெஷிங் லெமன் ஜூஸ். லெமன் ஜூஸுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். நான் இன்னைக்கு ஒரு பெரிய லெமன் எடுத்து ஜூஸ் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 5-6 புதினா இலைகள், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நன்னாரி சர்பத்து, ஒரு சப்ஜா விதை கொஞ்சம், பாதாம் பீசின்னு கொஞ்சம். நான் இது ஒரு மிக்சி ஜாரில் இந்த லெமன் ஜூஸை சேர்த்துடுறேன். ஒரு சின்ன துண்டு தான் இஞ்சி எடுத்திருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். இந்த புதினா இலைகளையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இல்லை கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடலாம். இல்லை கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிடலாம். நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு வந்துட்டேன். இதை கொஞ்சம் நம்ம வடிகட்டிடலாம். நம்ம இதில் இந்த நன்னாரி சர்பத்தை இதில் கலந்துடலாம். நன்னாரி சர்பத்துக்கு பதிலாக நாட்டு சர்க்கரையும் நம்ம இதில் சேர்க்கலாம். ஆனால் கொஞ்சம் டேஸ்ட்டு வித்தியாசமாக இருக்கும். இப்போ சர்வ் பண்ணிடலாம். நம்ம முதல்ல இந்த சப்ஜா சீட்ஸ் வந்து ஒரு 1.5 இது போடுறேன். சர்பத்தை இதில் ஊற்றிடலாம். நம்ம இந்த பாதாம் மிஸ்ரி இதில் சேர்த்துடலாம். இது வந்து உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியது. உங்கள் வீட்டில் இல்லைன்னா நீங்கள் இது ஸ்கிப் பண்ணிடலாம். ரொம்ப வந்து உடம்புக்கு நல்லதுங்க. அப்படி இல்லைன்னா சப்ஜா விதைகள் மட்டுமே போதும். எந்த ஹெல்த் ட்ரிங்க்ஸாக இருந்தாலும் நீங்கள் சப்ஜா விதைகளை சேர்த்துக்கிடலாம். நீங்கள் ஒரு முழுசும் ரெஃப்ரெஷிங்கான, நாள் முழுதும் ரெஃப்ரெஷ்ஷாக வைக்கக்கூடிய ஒரு ஹெல்த் ட்ரிங்க்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். பை. தேங்க்யூ.